பாக்கியா எல்லாரோட எதிர்ப்பையுமே மீறி தன்னோட சொந்த காலில் நிற்கணுன்ற காரணத்துக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் பேர்லேயே ஆரம்பித்து விளக்கும் பற்ற வச்சிடுறாங்க. அண்ட் ஒரு நாள் முழுக்க அந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியே கிளம்பி வரும்போது அப்போ திடீர்னு அங்கே இனியா அழுதுகிட்டே பாக்கியாவை தேடி வராங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா பதட்டத்தோட, என்னாச்சு இனியா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் யாராவது ஏதாவது உன்னை சொன்னாங்களான்னு கேட்க, ஆனால் இனியாவோ நீ ஏமா எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்க, ஏன் என்னோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நீ உங்ககிட்ட இருந்த மொத்தத்தையுமே இழந்து நிக்கிறியேம்மா, உண்மையை சொல்லுமா, அங்கிள் உங்ககிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ கொடுத்தாதான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொன்னாங்களான்னு கேட்க, ஆனா இனியாவோட வாழ்க்கைக்காக பாக்கியாவோ அவங்க கிட்ட அப்படிலாம் அவங்க ஒண்ணுமே என்கிட்ட கேட்கல, நான் ஏதோ உனக்கு கிஃப்டா அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியோட வார்த்தைகளை சுத்தமா நம்பாத இனியாவோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைனிங் டேபிள்ல வச்சு முதல்ல கொஞ்சம் தயக்கத்தோட, அங்கிள் உங்ககிட்ட நான் உன்னை கேட்கலாமான்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட கேட்க, சுதாகரும் சொல்லுமான்னு சொல்லிட்டு கூல அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, ஆனா இனியாவோ ரொம்பவே தைரியத்தோட அவங்க கிட்ட, ஆமா அங்கிள், நீங்க என்னோட அம்மா கிட்ட அந்த ஹோட்டல் எழுதி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்டினீங்களா, பிளாக்மெயில் பண்ணீங்களான்னு கேட்க, இதை கேட்டுட்டு சுதாகர் செம்ம ஷாக்கோட, என்னடா இவ மூஞ்சுக்கு முன்னாடியே இப்படி கேட்கறாளேன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்க. இதை பார்த்த உடனேயே இனியாவுக்கு அதுதான் உண்மைன்றது புரிஞ்சு ரொம்பவே கோபத்தோட, நீங்க எப்படி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணலாம், இது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுதாகரோ இதை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ சின்ன பொண்ணும் நம்மளை எதிர்த்து இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட இனியாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சுதாகரோட உண்மையான சுயரூபம் அடுத்து இனியாவுக்கு தெரிய போகுதா என்ன, ஒருவேளை அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து இனியா பாக்கியா மாதிரி தைரியசாலியா இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க பயந்து நடுங்கி அமைதியாடுவாங்களா, இனியா என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் இந்த சீரியஸ் கொஞ்சம் ப்ராப்பரா சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா இதை ரொம்பவே வள கொல்லன்னு இழுத்துக்கிட்டே போறாங்கல்ல. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு சீக்கிரமான தீர்வை கொண்டு வந்துட்டு அதை அவங்க முடிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் பாக்கியாவுக்கு யாராலையோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை இந்த பக்கமா திருப்பி விட்டுருவாங்களா, அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன?